வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில அந்த கேது பகவான், அடுத்து அந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றும், அடுத்து சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கையோடு இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் 4ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது புதன் பகவான் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த கும்ப ராசிக்கும், அடுத்து சுக்கிரனாகப்பட்டவர் 6ஆம் தேதியும், சூரியனாகப்பட்டவர் 13ஆம் தேதியும் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அவர் அந்த கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில ஏற்கனவே ராகு அப்படின்ற கிரகம் இருக்கிறதுனால, சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம், சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த ராகு பகவானினுடைய சேர்க்கை பெற்று இந்த 4 கிரகங்களும் இந்த பிப்ரவரி மாதம் செயல்பட போகுது. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பெயர்ச்சியினால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நன்மை தீமைகள், அடுத்து என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கும்பராசி அன்பர்கள் 7.5 சனியின் பாதிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றீங்க. ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா இருந்த குடும்பம் பிரிஞ்சிட்டோம். நிறைய வேலை, அதாவது வேலையில ஒரு திருப்திகரமான ஒரு வேலை இருந்தது. திடீர்னு இருந்தாப்புல நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் வேலை போயிடுச்சு. அந்த வேலை இல்லாமல் நான் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பாராத திருப்பங்களை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் வேறையா இருக்கும். இவர்களினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறையா இருக்கும். அப்படி அந்த எதிர்பாராத விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய சுய ஜாதகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. சுய ஜாதகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் நிலவரங்கள், அந்த கிரகங்களை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கிறோ அந்த தசாபுத்தியினுடைய பலன்கள், இதுதான் இந்த சுய ஜாதகமா நம்ம வடிவமைக்கிறோம். இந்த சுய ஜாதகத்துல அந்த தசாபுத்தி இந்த கோச்சார நிலவரத்துல எப்படி நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது அப்படின்றது உங்க ஜாதகத்துல பார்த்தாதான் தெரியும். அதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்கல, கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆச்சு மேடம், நீங்க சொல்றது எதுவுமே நடக்கல அப்படின்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்களை முழுமையா தெரிஞ்சுக்கிறது நல்லது. சில கும்பராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருந்தவர்கள் இது நாள் வரைக்கும். ஆனா கடந்த ஒரு 1.5 வருடங்களாக பாத்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை அதிகமாகி டெய்லி விரதம் இருக்கிறது. திங்கள் கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், திங்கக்கிழமான அந்த சோமவார விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரதங்களை அனுசரிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு, புதன்கிழமை பெருமாளுக்கு, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு, அந்த மாதிரியாக ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான், இப்படி ஒவ்வொரு 7 நாட்களையும் விரத முறைகளை இந்த கும்பராசி அன்பர்கள் கடந்த 2 வருடங்களாக அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் டெய்லி கோயிலுக்கு போறேன் மேடம், எனக்கு எந்த விதமான ஒரு நல்ல பலன்களுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 7.5 சனி அப்படின்றது இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பை மட்டுமே தெய்வமாக நம்பி இருந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே விடுத்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டு அந்த விஷயத்தின் மீது உங்களுக்கு பிடிப்பு ஏற்பட்டு அதை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய உங்களுடைய திசையவே மாத்திடும். இது நாள் வரைக்கும் நீங்க நடந்துட்டு இருந்த திசை வேற, இப்ப நடக்கக்கூடிய ஒரு பாதை வேற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அந்த 7.5 சனி அப்படின்றது
உங்களை வேற விதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் நாங்க பார்த்து பார்த்து சலிச்சு போய் இப்ப ஏன்டா உயிர் வாழ்றோம் அப்படின்ற நிலைமையில இருக்கிறோம் மேடம். இதுக்கு ஏதாவது விடிவு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய கோச்சார நிலவரங்கள் அப்படின்ற போது உங்களுடைய ராசியில ஒரு கிரகத்துக்கு 5 கிரகம் இருக்கு. ஒரு கிரகம் இருந்தாலே நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ 5 கிரகங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தான் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த 5 கிரகங்கள் எந்த ஸ்தானத்திற்கு உரிய கிரகங்கள் அப்படின்ற நம்ம பார்க்கும்போது நிறைய அந்த ஸ்தானத்திற்கு உண்டான பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. இப்போ உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இப்போ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சொத்து இல்ல, அந்த சொத்துக்களை சேர்க்கக்கூடிய முயற்சிகளை நிறைய நானு சில விஷயங்களை ஏமாந்திருக்கேன், சில இடத்துல நான் பணத்தை கூட ஏமாந்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் அந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம். சொத்துக்களை விற்று கடனையாவது அடைக்கலாம்னு பாக்குறேன் மேடம், அதுவும் முடிய மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்னுடைய பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுல தடையாக என்னுடைய பெற்றோர்களே இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு அந்த தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக, இப்படி பல்வேறு பாவகங்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தேவையான சில நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த நன்மைகள் சாதாரணமா கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடையாது. பல மாதங்களாக நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க. அந்த பல மாதங்களுக்கு உண்டான பலன்னா இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலையில நிறைய இழப்புகள், வேலையில பாத்தீங்கன்னா வேலை போயாச்சு. கடந்த ஜூன் மாதமே போயாச்சு. நாங்களும் தேடுறோம் தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கிறோம் மேடம். சும்மா இப்ப டெம்பரவரியா ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நான் பெரிய இன்ஜினியரிங் படிப்பு படிச்சிருக்கிறேன், பெரிய அளவுல ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கிறேன், எல்லாம் செஞ்சு எம்இ வரைக்கும் முடிச்சிருக்கேன், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறேன், பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு காலேஜ்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் இவர்களினுடைய படிப்புக்கும் இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திற்கும் ஒரு ஒத்து வராத ஒரு சூழ்நிலையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உண்டான தகுதி வாய்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மீடியா சம்பந்தப்பட்ட துறையில நிறைய ஏமாற்றங்களை கும்பராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களை வாங்கியிருப்பாங்க. அது எல்லாமே போட்ட காசு கடல்ல போட்ட மாதிரி உப்ப கரைச்ச மாதிரி தான் கரைஞ்சு போயிருக்குமே ஒழிய உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால எவ்வளவு ஒரு ஏமாற்றங்கள், எவ்வளவு ஒரு மன வருத்தங்கள், இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதிகரிச்சு வாங்கின கடனை அடைக்க முடியாம சில தொந்தரவுகள், இப்படி எல்லாம் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில அதிகப்படியான ஏமாற்றங்களை அனுபவித்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த மாதத்துல இருந்து ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க அவங்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். வேலையில ஒரு நிரந்தர தன்மை இருக்காது. ஸ்டூடெண்ட் விசாவா போனவங்க அங்க ஸ்டூடெண்ட் விசா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டாக்டர் படிப்பா படிச்சிருப்பாங்க, பெரிய மாஸ்டர்ஸ் படிச்சிருப்பாங்க, பிஜி படிச்சிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லயும் அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இத்தனை லட்சத்தை கொடுத்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறதுக்கா நம்மளுக்கு அங்க வேலைக்கு போனோம்? இங்க சரவண பவன்ல வேலை பார்த்தா கூட நமக்கு நிறைய ஒரு வருமானம் வரும். ஒரு 80 லட்சம் 1 கோடின்னு கடன் வாங்கி எஜுகேஷன் லோன் வாங்கி அங்க போய் இருந்து ஆள் இல்லாத இடத்துல ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு ஊர்ல தனி மரமாக இருந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தி, உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு உத்தியோகம், உங்களுக்கு தேவையான ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள், இது எல்லாமே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இந்த இடத்துல இந்த கும்பராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். அதாவது சலனப்படக்கூடிய ஒரு தருணம். யாரையாவது நம்பி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா நிறைய வெறுப்புகளையே சம்பாதித்த பெண்கள் இந்த கும்பராசி பெண்கள். யாராவது உங்களை ஆசையா பேசுறாங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு அப்படின்னு யாராவது ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப அடிக்ட் ஆயிடுவீங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சலனப்படுவதற்குண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க குடும்பம் உண்டுன்னு இருங்க. அதுல நிறைய ஒரு வளர்ச்சிகளை நோக்கி பயணிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிறைய ஒரு வாய்ப்பு
வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி பெண்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், அதாவது திருமணமாகி 1 வருடத்திலேயே விவாகரத்தான விஷயங்களும் இருக்கு. ஒரு 6 மாதத்திலேயே அந்த திருமணமே பிடிக்கல அப்படின்ற மாதிரியாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நிச்சயம் வரைக்கும் வந்துட்டு அந்த கடைசி நேரத்துல அதை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். இப்படிலாம் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தொந்தரவுகளை அனுபவித்த இந்த கும்பராசி அன்பர்கள், நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. இதுல இருந்து எல்லாம் எப்படி நீங்க மீண்டு வரணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவான முறையில, சில பேர் ஜாதக பலன்கள் சொல்றது யாருக்குமே புரியாது. அதாவது அவங்க ஏதோ கிரகங்கள் சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த கிரகம் உச்சமா இருக்கு, நீச்சமா இருக்கு, இது எல்லாத்தையும் சொல்றதுனால இவர்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்க போறது இல்ல. அதனால நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியிற மாதிரி, நீங்க இதை செஞ்சா கரெக்டா இருக்கும், இந்த மாதிரியான வரன் தேடணும், நீங்க இந்த மாதிரியான தொழில் செய்யணும், இதற்கு நீங்க எந்த தெய்வத்தை பயன்படுத்தணும் அப்படின்றது எல்லா விதத்திலயும் நம்ம சொல்லிடுவோம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.